டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. அதிமுக உட்கட்சி விவகாரம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்ததாக தகவல். அதிமுக தலைமை மீது அதிருப்தியில் உள்ள தலைவர்களை சந்திக்க வேண்டாம். அமித்ஷாவுடனான சந்திப்பின் போது எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியதாக தகவல். பழனிசாமி ஆட்சியை காப்பாற்றியது பாஜக அல்ல என டிடிவி தினகரன் பதில். 122 அதிமுக எம்எல்ஏக்கள் தான் காப்பாற்றியதாகவும் பேட்டி. தன்னை முதல்வராக தேர்வு செய்ய பெயரை குறிப்பிடாமல் எம்எல்ஏக்களிடம் கையெழுத்து பெற கூறினார் பழனிசாமி. 2017ஆம் ஆண்டு கூவத்தூர் சொகுசு விடுதியில் நடந்தது என்ன என்பது தொடர்பாக டிடிவி தினகரன் விளக்கம். முன்னாடியே நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிடாதீங்க, நிறைய பேர் கையெழுத்து போட மாட்டாங்க, அதனால கையெழுத்துலாம் வாங்கிட்டே பேர் அறிவிங்கன்னு சொன்னது பழனிசாமி. இதை நான் முன்னையே சொல்லியிருக்கேன். அதிமுக அலுவலகத்தை தாக்கியவரை மீண்டும் கட்சியில் சேர்க்க முடியாது என பழனிசாமி கூறியிருந்த விவகாரம். குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க பன்னீர்செல்வம் மறுப்பு. சார் இல்ல எடப்பாடி சொல்லியிருக்காரு சார், கட்சி அலுவலகத்தை உடைச்சவங்க எப்படி நான் கட்சியில சேர்க்க முடியும் இருக்காரு சார். அதிமுக வாக்களித்தவங்களுக்கு மீண்டும் பதவி கொடுப்போம். உரப்பற்றாக்குறையை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாட்டுக்கான 27,823 மெட்ரிக் டன் யூரியாவை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பரப்புரை சுற்றுப்பயணத்தில் மாற்றம் என தகவல். ஒரு நாளில் 3 மாவட்டங்களுக்கு பதில் 2 மாவட்டங்களுக்கு மட்டுமே செல்ல முடிவு. பாமக அலுவலகத்தின் நிரந்தர முகவரியை மாற்றி மோசடி. மாமல்லபுரத்தில் அன்புமணி தரப்பு கூட்டிய பொதுக்குழு செல்லாது என ஜி.கே. மணி பேட்டி. நிரந்தரமா இருந்த முகவரிய எப்படியோ திசை திருப்பி ஒரு சூழ்ச்சியினால கபட நாடகத்தால முகவரி மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த முகவரி மாற்றப்பட்டதே மோசடி செய்தி. சென்னை தீநகர் திலக் தெருவில் உள்ளதுதான் பாமக தலைமை அலுவலகம். அலுவலக மாற்றம் எல்லோருக்கும் தெரிந்தும் ஜி.கே. மணி மாற்றி கூறுவதாக அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் கே. பாலு விளக்கம். பாமகவினர் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். பாமக எம்எல்ஏக்கள் அருள், சதாசிவம் ஆகியோர் அரசுக்கு பாராட்டு தெரிவித்த நிலையில் உதயநிதி வேண்டுகோள். அக்டோபர் முதல் வாரத்தில் நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணத்தை தொடங்குவார். சென்னையில் நடந்த பாஜக கூட்டத்தில் முக்கிய அறிவிப்பை வெளியிட்ட அண்ணாமலை. பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய விவகாரத்தில் பொன்முடிக்கு எதிரான வழக்கு முடித்து வைப்பு. காவல்துறை முறையான விசாரணை நடத்தியிருக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. தமிழ்நாட்டில் 74,000 உயரும் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை. ஒரு வாக்குச்சாவடியில் 1200 வாக்காளர்களுக்கு கீழ் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நடவடிக்கை. தீபாவளி பண்டிகையை ஒட்டி தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கம். நாளை காலை 8 மணிக்கு முன்பதிவு தொடங்கும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யும் என்று வானிலை மையம் தகவல். புதன்கிழமை என்று 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிப்பு.
வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது. இந்தியா சார்பில் பேச்சுவார்த்தையில் இடம்பெற்ற மத்திய வணிகத்துறை அதிகாரிகள் தகவல். ஒரு வார இடைவெளிக்கு பிறகு வட மாநிலங்களை மீண்டும் மிரட்டும் கனமழை. உத்தரகண்ட், இமாச்சல பிரதேச மாநிலங்களில் மேக வெடிப்பால் சூழ்ந்த வெள்ளம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் தவிப்பு. பாதிக்கப்பட்டவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணி தீவிரம். காசாவில் இறுதிக்கட்ட தாக்குதலை தீவிரப்படுத்தியது இஸ்ரேல். எங்கு நோக்கிலும் கட்டிட இடிபாடுகள், மக்கள் தப்பிச் செல்ல அறிவுறுத்தல்.